வெல்கம் டு அதீஸ் கிச்சன். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு என்ன தான் தரது அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கேட்பாங்க. ஒரு பெரிய குழப்பமாக இருக்கும். அதுவும் ஹெல்த்தியாக நம்ம ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்போம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வீட் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் இப்போ 10 அப்பத்துக்கான அளவு தான் நான் எடுத்துக்க போகிறேன். பரோட்டா சைஸில் 10 அப்பத்துக்கான அளவு. இந்த அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும். ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ கோதுமை மாவு 10 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூன் அளவில் 10 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நான். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெல்லம் இங்கே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது கூட தேங்காய் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. சும்மா நைஸாக இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக தேவை கிடையாது. இந்த பதம் ஓகேவாக இருக்கும். இப்போ கோதுமை மாவில் மெல்ட்டான வெல்லத்தையும் அது கூட நம்ம கோதுமை மாவுக்கான தண்ணியும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் திருவனது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் பாப்பா நானும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நார்மலான சைஸ் ஒரு பரோட்டா சைஸ் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ரொம்ப பெருசாக ஊற்றினா உங்களுக்கு திருப்பி போட்டு இது பண்ண கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்லா ஆயில் ஊற்றி நல்லா இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். ஏன்னா கோதுமை வேக எப்பயுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா அந்த பக்கமும் இந்த பக்கமும் திருப்பி போட்டுக்கோங்க. அப்பப்போ கீ அது கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே தடவிக்கோங்க. அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி எடுத்தால் கோதுமை அப்பம் ரெடி. ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.